யூனிஃபார்ம் சர்க்குலர் மோஷன் புக்கில் ஆக்டிவிட்டி கொடுத்துருக்காங்க. ஒரு ஸ்டோனை த்ரெட்டில் கட்டிட்டு அதை நம்ம சுற்றும் போது அது என்ன பாத்தில் சுற்றும், ஒரு சர்க்குலர் பாத்தில் சுற்றும். இப்போது நல்லா உத்து கவனிங்க. அந்த சர்க்குலர் பாத்தில் சுற்றிட்டு இருக்கும்போது நம்ம அந்த த்ரெட்டை நம்ம ரிலீஸ் பண்ணோன்னா அது நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ரைட் லைனில் தான் அது போய் விழும். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே டயக்ராம் கொடுத்துருக்கேன். ஒரு த்ரெட் இருக்குது, அதனோட எட்ஜில் ஒரு ஸ்டோன் கட்டியிருக்கு. அது சர்க்குலர் பாத்தில் சுற்றிட்டு வருது. அந்த பாயிண்ட்லேருந்து ஒரு ஸ்ட்ரைட் லைன் ட்ரா பண்ணியிருக்கேன், அதுதான் டேஞ்சன்ட். அது வெலாசிட்டி. இப்போ என்னதுன்னா அந்த டைரக்ஷன் ஒவ்வொரு வாட்டியும் வரும்போது அந்த டைரக்ஷன் சேஞ்ச் ஆகுது. டைரக்ஷன் சேஞ்ச் ஆக வெலாசிட்டி என்ன ஆகும், சேஞ்ச் ஆகும். அதான் கொடுத்துருக்கேங்க. When the stone was moving along the circular path, the direction of motion changes at every point. ஒவ்வொரு பாயிண்ட்லையும் அந்த டைரக்ஷன் ஆஃப் மோஷன் சேஞ்ச் ஆக வெலாசிட்டி என்ன ஆகும்னா சேஞ்ச் ஆகும். When an object is moving with a constant speed along the circular path, the velocity changes due to the change in direction. Hence, it is an accelerated motion. Constant speedல ஒரு ஆப்ஜெக்ட் ரொட்டேட் ஆகிட்டுருக்குன்னா டைரக்ஷன் சேஞ்ச் ஆக வெலாசிட்டி சேஞ்ச் ஆகும். இந்த மோஷன் என்னென்னா ஆக்சலரேட்டட் மோஷன். இஃப் அன் ஆப்ஜெக்ட் மூவிங் அலாங் எ சர்க்குலர் பாத் ஆஃப் ரேடியஸ் ஆர், அந்த ஆப்ஜெக்ட் மூவ் ஆகிட்டு இருக்கும்போது சென்டர்லேருந்து அந்த ஸ்டோனுக்குள்ள டிஸ்டன்ஸ் என்னது ஆறுன்னு எடுத்துக்கணும். அதனுடைய டைம் டி டு கவர் பேக் டு இட்ஸ் டு கம் பேக் டு இட்ஸ் ஸ்டார்டிங் பொசிஷன். இப்போ ஒரு கம்ப்ளீட் ரெவல்யூஷன் வரும்போது, ஒரு சர்க்குலர் பாத்தில் ஒரு கம்ப்ளீட் ரெவல்யூஷன் வரும்போது அது எப்படி இருக்குது, ஒரு சர்க்கிளாக இருக்கிறதுனால சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் சர்க்கிள் பை டைம் டேக்கன். ஸோ ஸ்பீட் v ஈக்குவல் டு சர்க்கம்ஃபரன்ஸ் பை டைம் டேக்கன் 2πr by t. நெக்ஸ்ட்டு சென்ட்ரிபிட்டல் ஆக்சிலரேஷன் அண்ட் சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸ். இங்கே டயக்ராம் கொடுத்துருக்கோம். இங்கே என்ன சொல்லியிருக்கு, சென்டரில் பார்த்தீங்கன்னா ஒரு ஆரோ மார்க் போட்டிருக்கு, ஏசின்னு போட்டிருக்கேன். Centripetal acceleration acting inward towards the center. The acceleration is acting along the string directed towards the center of the circle. This acceleration is known as centripetal acceleration. The acceleration towards the center of the circle, so this is called centripetal acceleration. A body is said to be accelerated if the velocity of the body changes either in magnitude or in direction. ஏற்கனவே சொன்னது தான், ஒரு ஆப்ஜெக்ட் கான்ஸ்டன்ட் ஸ்பீடில் யூனிஃபார்ம் சர்க்குலர் மோஷனில் ரொட்டேட் ஆகிட்டுருக்குன்னா ஒவ்வொரு பாயிண்ட்லேயும் டைரக்ஷன் சேஞ்ச் ஆக வெலாசிட்டியும் சேஞ்ச் ஆகும். தட் இஸ் கால்ட் ஆக்சலரேட்டட் மோஷன். So the motion of a stone in circular path with constant speed and continued change of direction is in accelerated motion. The acceleration acting along the string directed inward, which make the stone to move in circular path. The centripetal acceleration acting inward. So that is called centripetal acceleration. Next is centripetal force. The force which acting on a body to move along the circular path directed towards the center of the circle. இதுவும் அதே தான், centripetal forceனாலும் it is also acting towards the center of the circle. That is centripetal force. இதுக்கு ஃபார்முலா இருக்குது. An object of mass m moving with a circular path of radius r with a velocity v. So a equal to acceleration a equal to v square by r. Magnitude of centripetal force F is equal to mass into acceleration. So F is equal to mv square by r. So F is equal to mv square by r. இதுக்கு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கு, கிராவிடேஷனல் ஃபோர்ஸு. கிராவிடேஷனல் ஃபோர்ஸ்க்கு எக்ஸாம்பிள் ரெவல்யூஷன் ஆஃப் எர்த்து அரவுண்ட் த சன். எர்த்து சர்க்குலர் பாத்தில் சன்னை ரொட்டேட் ஆகி வருது. இப்போ சன்னுக்கும் எர்த்துக்கும் உள்ள ஃபோர்ஸ் என்னது, சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸு. அது கொடுத்துருக்க பேர் தான் கிராவிடேஷனல் ஃபோர்ஸ். நெக்ஸ்ட்டு ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸு. இப்போ ஒரு ஆப்ஜெக்ட் மூவ் ஆகிட்டுருக்கு ஒரு சர்ஃபேஸில்.
அது சர்க்குலர் பாத்தில் போகும்போது அந்த ஆப்ஜெக்ட்டுக்கும் அந்த சர்ஃபேஸ்க்கும் நடுவில் உள்ள ஃபோர்ஸ் தான் ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸு. அதுக்கு இன்னொரு பேர் சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸு. நெக்ஸ்ட் எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸு. ஆட்டம்ஸ் இருக்குது. ஆட்டமோடைய சென்டரில் என்ன இருக்குது? நியூக்ளியஸ் இருக்குது. தட் இஸ் ப்ரோட்டான் அண்ட் நியூட்ரான். இது பாசிட்டிவ்லி சார்ஜு. இதை சுற்றி எலக்ட்ரான் வந்து சர்க்குலர் பாத்தில் மூவ் ஆகிட்டு வருது. எலக்ட்ரான் வந்து நெகட்டிவ்லி சார்ஜு. இப்போது இந்த எலக்ட்ரானுக்கும் இந்த பாசிட்டிவ்க்கும் நெகட்டிவ்க்கும் உள்ள நடுவில் இருக்கக்கூடிய ஃபோர்ஸ் வந்து எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸு. அதுதான் என்னது? சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸு. நெக்ஸ்ட் இஸ் சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸ். இட் இஸ் ஆப்போசிட் டு த சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸு. இது வந்து புல்லிங் ஃபோர்ஸ் அவே ஃப்ரம் த சென்டர். இது வந்து வெளிப்பக்கமாக வந்து என்னது? புல்லிங் ஃபோர்ஸ். தட் இஸ் கால்டு கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் அவே ஃப்ரம் த சென்டர். இங்கே டயக்ராம் கொடுத்துருக்கு. நடுவில் பார்த்தீங்கன்னா ஒரு பாயிண்ட்டு, அதுலேருந்து ஒரு ஸ்ட்ரிங் இருக்குது. அது ஃபோர்ஸ் உள்ளே ஆக்ட் ஆகிறது வந்து சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸு, வெளியில் ஆக்ட் ஆகிறது வந்து சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸு. The force acting on the body away from the center of the circle is called centrifugal force. Centrifugal force acts in an object which is opposite to the direction of centripetal force. Centripetal force க்கு opposite என்றது centrifugal force. எக்ஸாம்பிள் வந்து ட்ரையர் இன் a வாஷிங் மிஷின். இப்போது வந்து வாஷிங் மிஷினில் நம்ம துணி போடும்போது ட்ரையர் ஆகும்போது அது என்ன ஆகும்னா வாட்டரை பிழிஞ்சு வெளியே தள்ளிட்டு வாட்டர் வெளியே போயிட்டு அந்த துணியை வந்து என்ன ஆகும்னா வெளியில் தள்ளும். ஸோ அதுதான் எக்ஸாம்பிள் ஃபார் சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸ் ட்ரையர்.